ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சாவி அவர்கள் எழுதிய கையெழுத்து வேட்டை அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை. கேட்கலாமா? எஜுகேஷன், படிப்பு அப்படிங்கிறது ஒரு அவசியத்தை ஒரு நகைச்சுவை கதையா ஒரு சின்ன கதையில சொல்லியிருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பா அது இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. கேட்கலாமா? இது என்ன ஜாதி மாம்பழம்? புளிப்பு நாரெல்லாம் இருக்குமா என்று கேட்டான் நாகராஜன். பழக்கடைக்காரன் பழங்களை துணியால் துடைத்துக் கொண்டே, சாமி, இது ருமானி ஜாதி, கல்கண்டு மாதிரி இருக்கும். காலையில விலை கேட்கறீங்க, ஒரு விலை சொல்லி எடுத்துட்டு போங்க என்றான். அப்படின்னா கல்கண்டு விலைக்கு கொடுப்பியா என்று கேட்டு நாகராஜன் தன்னுடைய நகைச்சுவை திறமையை அவனிடம் காண்பித்துக் கொண்டான். என்ன விலைக்கு எடுப்பீங்க சாமி என்று கேட்டான் வியாபாரி. நீதான் சொல்ல, 100 என்ன விலைக்கு கொடுப்ப? உங்களுக்கு எத்தனை பழங்க வேணும்? அதை பத்தி உனக்கு என்ன? விலைய சொல்லு. சரி சாமி, பழம் 8 ரூபா ஆகும். 5 ரூபான்னு போட்டுக்கிட்டு எனக்கு 1/2 டஜன் பழம் கொடுப்பியா என்று கேட்டான் நாகராஜன். பழம் வாங்குற மூஞ்சிய பாடுறா என்று கடைக்காரன் தன்னுடைய வேலைக்கார பையனை பார்த்து கூறினான். அந்த பையனும் பழம் வாங்க வந்த நாகராஜனுடைய முகத்தை உற்று பார்த்தான். இது நாகராஜனுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. கொஞ்சம் சூடாக பேச ஆரம்பித்தான். இப்படியாக கடைக்காரனுக்கும் நாகராஜனுக்கும் தர்க்கம் முற்றுகிற சமயம் பார்த்து அந்த இடத்தில் ஒரு கார் வேகமாக வந்து நின்றது. நாகராஜன் திரும்பி பார்த்தான். காரின் பின் சீட்டில் தேவிகா ராணியை போல் டிரஸ் செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஒரு ஸ்திரீ. கார் சட்டென்று வந்து நின்ற வேகத்தில் அவள் காதில் அணிந்திருந்த பெரிய பெரிய குண்டலங்கள் முன்னும் பின்னும் ஊசலாடின. நாகராஜன் சண்டையெல்லாம் மறந்து தான் இருப்பது பூலோகமா அல்லது தேவலோகமா என்று பிடிபடாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். அவனுடைய கை சட்டென்று களைந்திருந்த தன் கிராப்பு தலையை தடவி ஒழுங்குபடுத்தியது. இதற்குள் காரில் இருந்த ஸ்திரீ ஒரு தோள்பையில் இருந்து 2 5 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கடைக்காரனிடம் கொடுத்து, இந்தா, நேத்து கொடுத்தியே ருமானி, அந்த ஜாதி பழத்துல கொடு என்று கூறினாள். கடைக்காரன் நாகராஜனை ஒரு மாதிரியாக பார்த்து சிரித்துவிட்டு பழங்களை எண்ணி ஒரு கூடையில் போட்டான். நாகராஜனுடைய மனம் அந்த ஒரு நிமிஷம் படாது பாடுபட்டது. 1000 சந்தேகங்கள் தோன்றி மறைந்தன. இந்த ஸ்திரீயை எங்கோ பார்த்திருக்கிறோமே, அடிக்கடி பார்த்தது போலல்லவா ஞாபகம் இருக்கிறது. ஒருவேளை, ஆமாம், சந்தேகமில்லை, அவளேதான். இவள் சினிமா நட்சத்திரம் மிஸ் கேபி மோகினி தான், சந்தேகமே இல்லை என்று எண்ணினான் உறுதியாக. உடனே தன்னுடைய கையெழுத்து வேட்டை புஸ்தகத்தை எடுத்து அவளிடமிருந்து ஒரு கையெழுத்து வாங்கி விடுவது என்று தீர்மானித்தான். ஆனால் பின்னோடு ஒரு யோசனை குறுக்கே தோன்றி அந்த எண்ணத்தை தடுத்தது. ஒருவேளை இவள் மிஸ் மோகினியாக இராவிட்டால் என்ன செய்வது? மிஸ் கேபி மோகினி அநேக தமிழ் படங்களில் நடித்து பிரசித்தி அடைந்திருந்தாள். மிஸ் மோகினி நடித்த படம் வந்ததென்றால் நாகராஜன் குறைந்தபட்சம் 4 தடவையாவது பார்க்காமல் விடுவதில்லை. அவன் தயாரித்து வைத்திருக்கும் சினிமா ஸ்டார் போட்டோ ஆல்பத்தின் முதல் பக்கத்தில் மிஸ் மோகினியின் படத்தை தான் ஒட்டி வைத்திருக்கிறான். மிஸ் மோகினி என்றால் அவனுக்கு அவ்வளவு உயிர். அவளுடைய கையெழுத்து தன் வசம் இல்லாத குறை ஒன்றுதான் அவனை வெகு நாளாக வாட்டி வந்தது. அதற்கும் இப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. நாகராஜன் பகவானை வாயார வாழ்த்தி மனமாற புகழ்ந்து, கடவுளே, இவள் மிஸ் கேபி மோகினியாகத்தான் இருக்கட்டுமே என்று வேண்டிக் கொண்டான். எதற்கும் அவளையே கேட்டு விடுவதுதான் புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்து நாகராஜன் தைரியமாக காரின் சமீபத்தில் நெருங்கி, தாங்கள் தானே மிஸ் கேபி மோகினி என்று கேட்டவாறே தன் சட்டை பையில் இருந்த ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தான். அதை அவள் முன் நீட்டி, ஒரு கையெழுத்து என்று கெஞ்சி பேனாவை கொடுக்க போனான். காரில் இருந்த ஸ்திரீ அவனை அலட்சியமாக பார்த்து, யாரு என்று கம்பீரமாக கேட்டார். கேபி மோகினி என்று நாகராஜன் ஒரு அசட்டு சிரிப்புடன் இழுத்தான். இதற்குள் அவனுடைய கையும் பின்னுக்கு இழுத்து கொண்டது. காரில் இருந்த ஸ்திரீக்கு இதை கண்டதும் சிரிப்பு வந்துவிட்டது. அதை ஒருவாறு அடக்கிக் கொண்டு ஒரு சினிமா புன்னகை புரிந்துவிட்டு, நான் கேபி மோகினி இல்லை, நான் அவருடைய தங்கை என்றாள். நாகராஜன் பெரிய ஏமாற்றத்துடன் தலையை தொங்க போட்டுக் கொண்டான்.
இதற்குள் கடைக்காரன் மாம்பழங்களை எண்ணிக்கொண்டு வந்து காரில் வைத்து மீதி சில்லறையையும் கொடுத்து விட்டு போனான். நாகராஜன் உற்சாகம் இழந்த போதிலும் முயற்சியை விடவில்லை. அந்த கார் நம்பரை குறித்து வைத்துக் கொண்டான். அது ஒரு டாக்ஸி என்பதை கூட அந்த சமயம் அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு அவன் உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். கார் வந்த வழியே பறந்து சென்றதும் நாகராஜன் குழம்பிய மனதுடன் பக்கத்து கடைக்கு போய் அரை டஜன் புளிப்பு மாம்பழங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி போனான். மறுதினமே நாகராஜன் எப்படியும் கேபி மோகினியை நேரில் போய் பார்த்து 5 நிமிஷமாவது அவளுடன் பேசி ஒரு கையெழுத்தை வாங்கி விடுவது என்று முடிவு செய்தான். அதற்கு ஒரே ஒரு தடங்கல் ஏற்பட்டது. மிஸ் கேபி மோகினியின் விலாசம் தெரியாதே, அதற்கென்ன செய்வது? புத்திசாலியான நாகராஜனுக்கு மோகினியின் விலாசத்தை கண்டுபிடிப்பதுதானா ஒரு பிரமாதமான காரியம். தமிழ் வார பத்திரிகை ஒன்றில் யார் எந்த சினிமா நட்சத்திரங்களின் விலாசத்தை கேட்டாலும் தெரியப்படுத்துவதென்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் அதன் சினிமா ஆசிரியர். நாகராஜனுக்கு அப்போது அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே, ஐயா ஆசிரியரே, மிஸ் கேபி மோகினியின் விலாசத்தை கொஞ்சம் தயவு செய்து தெரிவிக்க முடியுமா என்று ஒரு கடிதம் எழுதி கேட்டான். அந்த பத்திரிகையின் சினிமா ஆசிரியரும் அடுத்த வாரமே ரொம்ப சந்தோஷத்தோடு விலாசத்தை பிரசுரித்திருந்தார். காரில் பறந்து சென்ற ஸ்ரீ தன் வீடு சென்றதும் மா மா என்று அவசரமாக கூப்பிட்டாள். ஏமா என்று அவளுடைய தாயார் கேட்டுக்கொண்டே வந்தாள். இன்னைக்கு பழக்கடையில யாரோ ஒருத்தன் என்ன அடையாளம் பார்த்துக்கிட்டு நீங்க தானே கேபி மோகினின்னு கேட்டுக்கிட்டே ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னான். என் பாடு ரொம்ப ஆபத்தா போயிடுச்சுமா. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? சாமர்த்தியமா மோகினி நான் இல்ல, நான் அவளுடைய தங்கைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு பறந்து வந்துட்டேன். எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சுமா. கையெழுத்து போட கூட தெரியாம இருக்கிறனேன்னு எனக்கு மிகவும் சங்கடமா இருக்கு. கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தா இப்படி அவனை ஏமாத்திட்டு வந்திருக்க வேண்டியது இல்லையா? அவன் என்னோட ரசிகன் இல்ல என்றாள் அவள். பரவாயில்லம்மா, கையெழுத்து போட தெரியாமலேயே நீ இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறியே, அதுவே போதும் என்று தாயார் தேறுதல் கூறினாள். வார பத்திரிகையில் வெளிவந்த விலாசத்தை எடுத்துக்கொண்டு நாகராஜன் பஸ் ஏறி பூந்தமல்லி ரோடுக்கு மிஸ் கேபி மோகினியை பார்க்க ஓடினான். எப்படியும் பார்த்து பேசி ஒரு கையெழுத்து வாங்காவிட்டால் என் பெயர் நாகராஜன் இல்லை என்று உறுதி கொண்டு போனவன் மேற்படி விலாசத்தில் மிஸ் மோகினி இல்லாததை கண்டு மனமுடைந்து வீடு திரும்பினான். பாவம், அவனுக்கு என்ன தெரியும்? வார பத்திரிகையில் தன்னுடைய விலாசம் வந்திருந்ததை சொல்ல கேட்ட கேபி மோகினி அலறி புடைத்துக் கொண்டு, ஐயோ அம்மா, என்னுடைய விலாசம் ஒரு வார பத்திரிகையில போட்டிருக்காமா, எல்லாரும் சொல்றாங்களே. அன்று என்ன பழக்கடையில சந்திச்ச அந்த பைத்தியம் தான் விலாசத்தை கேட்டிருக்கணும். நாளைக்கே அவன் இங்க வந்து கையெழுத்து போடுன்னு என்னோட பிராணனை வாங்கினா நான் என்ன செய்யறது? நாம உடனே இந்த வீட்டை மாத்தி ஆகணுமா என்றாள். அன்றைக்கே நாகராஜன் வருவதற்குள்ளாக மிஸ் மோகினி அந்த வீட்டை காலி செய்து வேறு வீட்டுக்கு போன விஷயம் அவனுக்கு எங்கே தெரிய போகிறது? சாவி எழுதிய கையெழுத்து வேட்டை சிறுகதை முற்றும். இந்த கதை 1960களில் வெளியானது.